தொகுதி 2 மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாடு. தயாரித்து வழங்குபவர் மு. சாரதா, ஆராய்ச்சியாளர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. வழிகாட்டியாளர் பா. லட்சுமி சண்முகம், உதவி பேராசிரியர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. முன்னுரை. கல்வி உளவியல் என்பது கற்றல் கற்பித்தல் செயல்முறையுடன் தொடர்புடையது. கல்வி உளவியல் என்பது கற்றல் கற்பித்தல் செயல்முறையுடன் தொடர்புடையது. கற்பித்தலின் முக்கிய நோக்கம் கற்றலை எளிதாக்குவதாகும். கற்பித்தலின் முக்கிய நோக்கம் கற்றலை எளிதாக்குவதாகும். ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களுக்கான கற்றல் சூழ்நிலையை உருவாக்க வகுப்பறைகளில் பல்வகையான செயல்பாடுகளை செய்ய வேண்டும். ஏனெனில் ஊக்குவித்தல் இல்லாமல் கற்றல் இல்லை. இது மாணவர்களின் நடத்தைக்கு உற்சாகம் அளிக்கிறது. எனவே ஊக்குவித்தல் என்ற கருத்தை ஆசிரியர் புரிந்து கொள்வது அவசியம். ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களுக்கான கற்றல் சூழ்நிலையை உருவாக்க வகுப்பறையில் பல்வகையான செயல்பாடுகளை செய்ய வேண்டும். ஏனெனில் ஊக்குவித்தல் இல்லாமல் கற்றல் இல்லை மற்றும் இது மாணவர்களின் நடத்தைக்கு உற்சாகம் அளிக்கிறது. எனவே ஊக்குவித்தல் என்ற கருத்தை ஆசிரியர் புரிந்து கொள்வது அவசியம். ஊக்குவித்தல் என்பது கற்றலுக்கு இன்றியமையாத நுட்பமாகும். மேலும் ஊக்குவித்தல் இல்லாமல் கற்றல் சாத்தியமில்லை. சில வகையான கற்றலை எளிதாக்குவதற்கு ஆசிரியர்கள் சில செயல்பாடுகளை ஒழுங்கமைத்து செய்கிறார்கள். எனவே ஒரு ஆசிரியர் பொருத்தமான ஊக்குவித்தல் சாதனங்களை பயன்படுத்துவது அவசியம். ஊக்குவித்தல் என்பது கற்றலுக்கு இன்றியமையாத நுட்பமாகும். மேலும் ஊக்குவித்தல் இல்லாமல் கற்றல் சாத்தியமில்லை. சில வகையான கற்றலை எளிதாக்குவதற்கு ஆசிரியர்கள் சில செயல்பாடுகளை ஒழுங்கமைத்து செய்கிறார்கள். எனவே ஒரு ஆசிரியர் பொருத்தமான ஊக்குவித்தல் சாதனங்களை பயன்படுத்துவது அவசியம். கற்றல் நோக்கங்கள். மாணவ ஆசிரியர்கள் மூடல் தளத்தின் மூலம் இந்த தொகுதியை கற்ற பின் ஊக்குவித்தல் சூத்திரங்களை நினைவு கூறுதல், ஊக்குவித்தலை வரையறுத்தல், மாஸ்லோவின் கற்றல் படிநிலை கோட்பாட்டை விவரித்தல், தன் உணர்வு செயல்முறையை அடையாளம் காணுதல், ஊக்குவித்தலின் சூத்திரங்களை நினைவு கூறுதல், ஊக்குவித்தலை வரையறுத்தல், மாஸ்லோவின் கற்றல் படிநிலை கோட்பாட்டை விவரித்தல், தன் உணர்வு செயல்முறையை அடையாளம் காணுதல், வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை கண்டறிதல், மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாடு கல்வியில் எவ்வாறு பொருந்தும் என்பதை அறிதல், மாஸ்லோ கோட்பாட்டின் கருத்துக்களை மதிப்பிடுதல், மாணவர்களை அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஊக்குவித்தல் போன்றவற்றை கற்றுக்கொள்கின்றனர். வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை கண்டறிதல், மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாடு கல்வியில் எவ்வாறு பொருந்தும் என்பதை அறிந்து கொள்ளுதல், மாஸ்லோ கோட்பாட்டின் கருத்துக்களை மதிப்பிடுதல், மாணவர்களை அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஊக்குவித்தல் போன்றவற்றை அறிந்து கொள்கின்றனர். இன்றைய வாழ்க்கையில் தேவைகளை பூர்த்தி செய்ய பயிற்சி அளித்தல். இன்றைய வாழ்க்கையில் தேவைகளை பூர்த்தி செய்ய பயிற்சி அளித்தல் போன்றவற்றை தெரிந்து கொள்கின்றனர். Maslow's hierarchy of needs is a theory in psychology. It argues that there are 5 stages of human needs that motivate our behavior. Abraham Maslow proposed his theory in 1943 after studying what he called exemplary people, such as Albert Einstein or Eleanor Roosevelt. First, there are physiological needs, such as the need to breathe, eat, drink, or sleep. The moment we get enough of that and we feel awake and our bellies are full, we get motivated by the next thing. Now we want safety.
We try to earn money, build up resources, and look for shelter that protects us against dangers. Once we are satisfied and feel safe, we have time to think about what we want next. At stage 3, we seek love and belonging. We desire to be close to family and friends, belong to a society, or join a gang. But the moment we feel completely part of a group, we already wish to be a little different than the rest. At stage 4, we look for esteem, self-confidence, and respect from our peers. We want to be someone. If we have money, we buy a fancy watch. If we have a brain, we write or think or work a lot. Motivation to perform and compete is now at its highest. Students, sportsmen, and inventors excel. Neil Armstrong even flew to the moon. Only if we breathe and drink and eat and sleep enough, and we feel safe and part of a group and still special, only then can we reach level 5, self-actualization. Now we can relax, be creative, accept facts for what they are, give back or do whatever we want. No more pressure, unless of course there is trouble below. If you are a leader and believe in the theory, use it. First, make sure everyone has eaten well. Then make them feel safe and help them belong to a group. Once they feel they belong, they are ready to stand out and excel. Thanks for watching. Even if we try to keep it short, each video is quite some work. First, we research and write a script. Then we brainstorm ideas. And after that, we draw the storybook. Then it's recorded, narrated, and finally edited. If you want to support us to make more videos on learning and education, visit patreon.com/sprouts. கோட்பாடுகள். ஊக்குவித்தல் பற்றிய 24 கோட்பாடுகள் நிபுணர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த கோட்பாடுகள் ஊக்குவித்தல் பற்றிய மாறுபட்ட விளக்கங்களை வழங்குகின்றன. விரிவான கற்றலை வழங்குவதற்கு வரையறுக்கப்பட்ட நோக்கத்தில் இது சாத்தியமில்லை அல்லது விரும்பத்தக்கது அல்ல. பிரபலமான சில கோட்பாடுகளின் நோக்கங்கள் மட்டுமே இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோட்பாடுகள் ஒன்றுக்கொன்று துணையாகவும் ஒரே உண்மைத்தன்மையை நோக்கி சுட்டிக்காட்டுவதாகவும் காணப்படுகின்றது. ஊக்குவித்தல் பற்றிய 24 கோட்பாடுகள் நிபுணர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த கோட்பாடுகள் ஊக்குவித்தல் பற்றிய மாறுபட்ட விளக்கங்களை வழங்குகின்றன. விரிவான கற்றலை வழங்குவதற்கு வரையறுக்கப்பட்ட நோக்கத்தில் இது சாத்தியமில்லை அல்லது விரும்பத்தக்கது அல்ல. பிரபலமான சில கோட்பாடுகளின் நோக்கங்கள் மட்டுமே இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோட்பாடுகள் ஒன்றுக்கொன்று துணையாகவும் ஒரே உண்மையை நோக்கி சுட்டிக்காட்டுவதாகவும் காணப்படுகின்றது. பான் கோட்பாடு, உள்ளுணர்வு கோட்பாடு, தேவை கோட்பாடு, தூண்டுதல் கோட்பாடு, நடத்தை அல்லது கற்றல் கோட்பாடு, சமூக கோட்பாடு, ஆளுமை கோட்பாடு, உடலியல் கோட்பாடு. பான் கோட்பாடு, உள்ளுணர்வு கோட்பாடு, தேவை கோட்பாடு, தூண்டுதல் கோட்பாடு, நடத்தை அல்லது கற்றல் கோட்பாடு, சமூக கோட்பாடு, ஆளுமை கோட்பாடு, உடலியல் கோட்பாடு, அடைவு ஊக்குவித்தல் கோட்பாடு. தேவை கோட்பாடு. மாஸ்லோ 1908 முதல் 1970 என்பவர் இந்த கோட்பாட்டிற்கு முக்கியமான நபர் மற்றும் ஆதரவாளராக இருந்தார். இது 2 வகையான தேவைகள் உள்ளன. மாஸ்லோ என்பவர் இந்த கோட்பாட்டிற்கு முக்கிய நபர் மற்றும் ஆதரவாளராக இருந்தார். இதில் 2 வகையான தேவைகள் உள்ளன. முதன்மை அல்லது உயிரியல் தேவை. முதன்மை அல்லது உயிரியல் தேவை. இரண்டாம் நிலை அல்லது உளவியல் தேவை. இரண்டாம் நிலை அல்லது உளவியல் தேவை. இந்த 2 வகையான தீவிர தேவைகள் ஊக்குவித்தலாக மாறும். தேவை என்ற வார்த்தையின் அர்த்தம். நம் அன்றாட வாழ்வில் தேவை என்ற சொல்லை பல வழிகளில் பயன்படுத்துகிறோம். நம் உணவை விரும்பும் போது நமக்கு உணவு தேவை என்று கூறுகிறோம்.
நமது தாகத்தை தணிக்க தண்ணீர் நமது பாலின தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும், தனிமையில் இருக்கும் நேரத்தில் நண்பர்கள் அல்லது பரபரப்பான கால அட்டவணையில் இருந்து களைப்படைந்த பிறகு ஓய்வு தேவை என பல்வேறு தேவைகள் உள்ளன. நம் அன்றாட வாழ்வில் தேவை என்ற சொல்லை பல வழிகளில் பயன்படுத்துகிறோம். உணவை விரும்பும் பொழுது நமக்கு உணவு தேவை என்று கூறுகிறோம். தாகத்தை தணிக்க தண்ணீர், பாலின தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும், தனிமையில் இருக்கும் நேரத்தில் நண்பர்கள் அல்லது பரபரப்பான கால அட்டவணையில் இருந்து களைப்படைந்த பிறகு ஓய்வு தேவை என பல்வேறு தேவைகள் உள்ளன. நாம் அனைவராலும் நேசிக்கப்பட வேண்டும் அல்லது நேசிக்க வேண்டும் என்ற ஏக்கம் கொண்டுள்ளோம். மேலும் சிலர் உயர்நிலை, நமது வேலை மற்றும் கடமைகளுக்கான அங்கீகாரம் ஆகியவற்றிற்காக தொடர்ந்து போராடுகிறோம். இந்த வழியில் தேவை என்ற சொல் பெரும்பாலும் விரும்புவது மற்றும் ஆசை என்ற சொற்களுக்கு ஏற்புடையதாக உள்ளது. நம் ஆசைகள் அல்லது விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான கவலை, ஆர்வம் மற்றும் சோதனையின் நிலை நமக்கு எப்பொழுதும் இருக்கும். நாம் அனைவராலும் நேசிக்கப்பட வேண்டும் அல்லது நேசிக்க வேண்டும் என்ற ஏக்கம் கொண்டுள்ளோம். மேலும் சிலர் உயர்நிலை, நமது வேலை மற்றும் கடமைகளுக்கான அங்கீகாரம் ஆகியவற்றிற்காக தொடர்ந்து போராடுகிறோம். இந்த வழியில் தேவை என்ற சொல் பெரும்பாலும் விரும்புவது மற்றும் ஆசை என்ற சொல்களுக்கு ஏற்புடையதாக உள்ளது. நம் ஆசைகள் அல்லது விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான கவலை, ஆர்வம் மற்றும் சோதனையின் நிலை நமக்கு எப்பொழுதும் இருக்கும். உண்மையில் இந்த ஆசைகள் மற்றும் விருப்பங்கள் உளவியல் ரீதியாக தேவைகள் என பெயரிடப்பட்டுள்ளன. தேவையானது ஒரு குறிப்பிட்ட வழியில் நடந்து கொள்வதற்கு நம்மை தூண்டுகிறது அல்லது வற்புறுத்துகிறது. உண்மையில் இந்த ஆசைகள் மற்றும் விருப்பங்கள் உளவியல் ரீதியாக தேவைகள் என பெயரிடப்பட்டுள்ளன. தேவையானது ஒரு குறிப்பிட்ட வழியில் நடந்து கொள்வதற்கு நம்மை தூண்டுகிறது அல்லது வற்புறுத்துகிறது. தேவை என்பது ஒரு குறிப்பிட்ட வழியில் செயல்பட, நடந்து கொள்ள தூண்டும் அல்லது வற்புறுத்தும் நமது மனதின் நிலை அல்லது நிலைமையை தேவையை குறிக்கிறது. தேவை என்பது ஒரு குறிப்பிட்ட வழியில் செயல்பட, நடந்து கொள்ள தூண்டும் அல்லது வற்புறுத்தும் நமது மனதின் நிலை அல்லது நிலைமையை தேவை குறிக்கிறது. அடிப்படை தேவை. நம் வாழ்வில் நமது ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் முடிவே இல்லை. நம் வாழ்வில் நம் ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் முடிவே இல்லை. இதன் விளைவாக நமது தனிப்பட்ட தேவைகளை எண்ணுவது கடினம். எவ்வாறாயினும் ஒரு நபருக்கு அவர் உயிருடன் இருப்பது, சரியான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணுதல், சமூக வாழ்க்கையை நடத்துதல் மற்றும் ஆளுமை வளர்ச்சியின் அடிப்படையில் நலம் பெறுதல் போன்றவற்றின் அடிப்படையில் மிகவும் அவசியமான தேவைகள் உள்ளன. நம் வாழ்வில் நம் ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் முடிவே இல்லை. இதன் விளைவாக நமது தனிப்பட்ட தேவைகளை எண்ணுவது கடினம். எவ்வாறாயினும் ஒரு நபருக்கு அவர் உயிருடன் இருப்பது, சரியான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணுதல், சமூக வாழ்க்கையை நடத்துதல் மற்றும் ஆளுமை வளர்ச்சியின் அடிப்படையில் நலம் பெறுதல் போன்றவற்றின் அடிப்படையில் மிகவும் அவசியமான தேவைகள் உள்ளன. தேவைகள் அவர்களின் சரியான புரிதலுக்கான அடிப்படை தேவைகளாக பின்வரும் 2 வகைகளாக வகைப்படுத்தலாம். தேவைகள் அவர்களின் சரியான அடிப்படை புரிதலுக்கான அடிப்படை தேவைகளாக பின்வரும் 2 வகைகளாக வகைப்படுத்தலாம். உடலியல் தேவைகள், சமூக உளவியல் தேவைகள். தேவையானது யதார்த்தம் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் பற்றிய பயனுள்ள புலனுணர்வுகளை நிரூபிக்கிறது. தேவையானது யதார்த்தம் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் பற்றிய பயனுள்ள புலனுணர்வுகளை நிரூபிக்கிறது. தங்களையும் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளுதல், அதிக அளவு தன்னிச்சையையும் எளிமையையும் காட்டுகின்றன. சிக்கல் மையப்படுத்தப்பட்ட நோக்குநிலை, தனி உரிமையை நம்புதல், மற்றவர்களிடம் இருந்து சற்று ஒதுங்கியே இருப்பார்கள்,
நன்மையை போற்றுதல், தேவையுடையவர்கள் தன்னாட்சி மற்றும் தங்கள் சுற்றுச்சூழலிலிருந்து சுயாதீனமாக இருப்பார்கள். தேவையுடையவர்கள் சில சமயங்களில் மாயத்தன்மையை காட்டுவார்கள். அவர்கள் தங்களை மனித குலத்துடன் அடையாளப்படுத்துவார்கள். அவர்கள் மற்றவர்களுடன் ஆழமான தனிப்பட்ட உறவுகளை வளர்த்து கொள்வார்கள். ஜனநாயக கண்ணோட்டத்தில் இருப்பர். அவை வழிமுறைகளையும் முடிவுகளையும் வேறுபடுத்துவார்கள். நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள். படைப்பாற்றல் மிக்கவர்களாக விளங்குவர். சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுவார்கள். மாஸ்லோவின் கோட்பாடு. விலங்குகளும் மனிதர்களும் தமது நடத்தை மூலம் தூண்டல்களால் தோற்றுவிக்கப்படும் விறைப்பு நிலையை குறைக்கத்தான் முற்படுகின்றனர் என்ற ஹல்லின் கோட்பாடு முழுமை பெற்று பொருத்தமான விளக்கமாக தரவில்லை. விலங்குகளும் மனிதர்களும் தமது நடத்தை மூலம் தூண்டல்களால் தோற்றுவிக்கப்படும் விறைப்பு நிலையை குறைக்கத்தான் முற்படுகின்றனர் என்ற ஹல்லின் கோட்பாடு முழுமை பெற்று பொருத்தமான விளக்கமாக தரவில்லை. மனித நடத்தையின் பெரும்பகுதி தேவைகளை உருவாக்குதலுக்கு உதவுவனவாக காணப்படுகின்றன. தேவைகளை குறைக்க வேண்டிய நிலை இல்லை எனலாம். பல சிக்கலான மனித ஊக்கிகள், நம்பிக்கைகள், மதிப்புகள் போன்ற அறிவு சார்ந்த இலக்குகளை அடைய எழுவனையன்றி வெறும் அடிப்படை தேவைகளுடன் இணைந்தவை என்று கொள்வது பயனற்றது. மனித நடத்தையின் பெரும்பகுதி தேவைகளை உருவாக்குதலுக்கு உதவுவனவாக காணப்படுகின்றன. தேவைகளை குறைக்க வேண்டிய நிலை இல்லை எனலாம். பல சிக்கலான மனித ஊக்கிகள், நம்பிக்கைகள், மதிப்புகள் போன்ற அறிவு சார்ந்த இலக்குகளை அடைய எழுவனையன்றி வெறும் அடிப்படை தேவைகளுடன் இணைந்தவை என்று கொள்வது பயனற்றது. இக்கருத்தை ஊக்குவித்தல் பற்றிய அறிவுசார் கொள்கைகள் வலியுறுத்துகின்றன. ஊக்கிகள் பற்றிய விரிவான கருத்தினை ஆபிரகாம் மாஸ்லோ என்பவர் வெளியிட்டுள்ளார். இவ்வூக்கிகளுள் தேவைகள் நிறைவேறுவதற்கான ஊக்கிகளும் வளர்ச்சிக்கு உதவும் ஊக்கிகளும் அடங்கும். தேவைகள் நிறைவேறுவதற்கான ஊக்கிகள் நீட் கிராட்டிஃபிகேஷன், வளர்ச்சிக்கு உதவும் ஊக்கிகள் growth மோட்டிவேஷன். இவ்வூக்கிகள் யாவும் ஒரே நிலையும் தரமும் வலுவும் கொண்டவை அல்ல. மனித தேவைகளின் முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஊக்கிகளை மாஸ்லோ வரிசைப்படுத்தியுள்ளார். ஊக்கிகள் யாவும் ஒரே நிலையும் தரமும் வலுவும் கொண்டவை அல்ல. மனித தேவைகளின் முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஊக்கிகளை மாஸ்லோ வரிசைப்படுத்தியுள்ளார். கீழ்நிலை தேவைகள், ஊக்கிகள் ஆகியவை பூர்த்தி செய்யப்பட்ட பின்புதான் அதற்கு அடுத்த மேல்நிலை தேவைகள் எழுகின்றன என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கீழ்நிலை தேவைகள், ஊக்கிகள் ஆகியவை பூர்த்தி செய்யப்பட்ட பின்புதான் அதற்கு அடுத்த மேல்நிலை தேவைகள் எழுகின்றன என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா கீழ்நிலை தேவைகள்ல இருந்து மேல்நிலை தேவைகள் எப்படி உருவாகுது அப்படின்றது தான் காமிச்சிருக்காங்க. பிசியாலஜிக்கல்ல இருந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வரைக்கும் கீழ இருந்து மேல நீட்ஸ் எல்லாத்தையுமே டிஃபர் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஊக்கிகள் தேவைகளுடன் தொடர்புடையவை. ஒரு தேவை நிறைவு பெற உதவும் இலக்கு எய்தப்பட்டவுடன் அத்தகைய நடத்தையை தோற்றுவித்த ஊக்கி மறைகிறது. மாஸ்லோ ஊக்கிகளையும் தேவைகளையும் 7 நிலைகளாக பின்வருமாறு வரிசைப்படுத்துகிறார். மாஸ்லோவின் படிநிலை தேவைகள்.
சமூக உளவியல் தேவைகள், தன்னிறைவு தேவைகள், வளர்ச்சி தேவைகள், அழகுணர்வு தேவைகள், அடைவூக்க தேவைகள், சாதனை படைக்க விளைதல். தன்மதிப்பு தேவைகள் அறிவு, ஆற்றல், திறன்களால் பெறப்படுபவை. அன்பு உரிமை தேவைகள் மனைவி, மக்கள், சுற்றம், உறவு, உரிமைகள் போன்றவை. உயிரியல் தேவைகள் பாதுகாப்பு, குறைபாட்டு தேவைகள் உறைவிடம், உடை, அச்சமின்றி வாழ்தல். உயிர் வாழ்வதற்கு தேவையான உடலியல் தேவைகள் உணவு, நீர், காற்று, உறக்கம், வலியிலிருந்து விடுபடுதல், இன்ப தேவைகள். உடலியல் தேவைகள் பிசியாலஜிக்கல் நீட்ஸ் உணவு, தண்ணீர், பிராணவாயு, சுவாசிக்க, உறக்கம், பாலுணர்ச்சி, புலன் நுகர்வு, நிறைவு போன்றவை உடலியல் தேவைகள். உணவு, தண்ணீர், பிராணவாயு, உறக்கம், பாலுணர்ச்சி, புலன் நுகர்வு, நிறைவு போன்றவை உடலியல் தேவைகள். இவை உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாதவை. இவ்வகை தேவைகள் ஓரளவேனும் நிறைவு பெற்றால்தான் அடுத்த உயர்நிலை ஊக்கிகள் செயற்படுதல் சாத்தியமாகும். வறுமையில் வாடும் குழந்தைகள் வகுப்பறை கற்றலில் போதிய ஆர்வம் காட்டாமல் இருப்பதற்கு அவர்களது பல உடலியல் தேவைகள் போதிய அளவு நிறைவு பெறாமல் இருத்தலே ஆகும். வறுமையில் வாடும் குழந்தைகள் வகுப்பறை கற்றலில் போதிய ஆர்வம் காட்டாமல் இருப்பதற்கு அவர்களது பல உடலியல் தேவைகள் போதிய அளவு நிறைவு பெறாமல் இருத்தலே ஆகும். பிசியாலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்ற உடலியல் தேவைகளுக்கு காத்து, சாப்பாடு, தண்ணி, இருக்கிறதுக்கு இடம், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, பாதுகாப்பு, லவ், எஸ்டீம், செல்ஃப் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ். பாதுகாப்பு தேவைகள் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ் காப்புணர்ச்சி பெறுதல், ஒழுங்கு, முறைமை ஆகியன பாதுகாப்பு தேவைகளுள் அடங்கும். சுற்றுப்புற உலகில் ஒரு அமைப்பும் ஒழுங்கும் உள்ளது என்று குழந்தைகள் உணர அவர்களது அறிவுக்கேற்ப அவர்களை ஒழுங்கு, கட்டுப்பாடு போன்றவற்றிற்கு உட்படுத்த வேண்டும். காப்புணர்ச்சி பெறுதல், ஒழுங்கு, முறைமை ஆகியன பாதுகாப்பு தேவைகளுள் அடங்கும். சுற்றுப்புற சூழலில் ஒரு அமைப்பும் ஒழுங்கும் உள்ளது என்று குழந்தைகள் உணர அவர்களது அறிவுக்கேற்ப அவர்களை ஒழுங்கு, கட்டுப்பாடு போன்றவற்றிற்கு உட்படுத்த வேண்டும். அன்பு உரிமை தேவைகள் அஃபிலியேஷனல் நீட்ஸ் இதில் பிறரது பரிவுக்கு அஃபெக்ஷன் ஏங்குவதும் பிறரால் தான் அவர்களுள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளப்படுவதும் அடங்கும். இதில் பிறரது பரிவுக்கு ஏங்குவதும் பிறரால் தான் அவர்களுள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளப்படுவதும் அடங்கும். தனது நடத்தையின் விளைவாக பிறர் அன்பு காட்டுவதற்கு ஏற்றவன் அல்லன் என்று கருதப்படும் மாணவனிடம்தான் அதிக அன்பு காட்டப்படுதல் வேண்டும் என்ற கூற்று இங்கு நினைவு கூறத்தக்கது. தனது நடத்தையின் விளைவாக பிறரால் அன்பு காட்டப்படுவதற்கு ஏற்றவன் அல்லன் என்று கருதப்படும் மாணவனிடம் தான் அதிக அன்பு காட்டப்படுதல் வேண்டும் என்ற கூற்று இங்கு நினைவு கூறத்தக்கது. தன்னை பற்றிய தற்கருத்தும் செல்ஃப் கான்செப்ட், சமுதாயத்தில் தனது பங்கு பற்றிய உண்மை உணர்வும் ஐடென்டிட்டி ஒருவனுக்கு ஏற்பட பிறரது ஏற்பு அக்செப்டன்ஸ் இன்றியமையாததாகும். இத்தகைய தேவை நிறைவேறாத போது சில மாணவர்கள் தங்களது திறமைக்கேற்ப கல்வி சாதனையை பெறாத நிலையில் அண்டர் அச்சீவ்மெண்ட் இருக்கக்கூடும். தன்னை பற்றிய தற்கருத்தும் சமுதாயத்தில் தனக்கு பங்கு பற்றிய உண்மை உணர்வும் ஒருவனுக்கு ஏற்பட பிறரது ஏற்பு இன்றியமையாததாகும். இத்தகைய தேவை நிறைவேறாத போது சில மாணவர்கள் தங்களது திறமைக்கேற்ப கல்வி சாதனையை பெறாத நிலையில் இருக்கக்கூடும்.
தன்மதிப்பு தேவைகள் செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ். இதில் தன்னம்பிக்கை, சுதந்திர உணர்வு, பலம் பெற்று திகழ விளைதல், தேர்ச்சியும் திறனும் பெற்று திகழ முயலுதல் போன்றவை அடங்கும். பிறரால் பாராட்டப்படும் அளவுக்கு தான் மதிப்புற்று திகழ வேண்டும் என்றே ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். இதில் தன்னம்பிக்கை, சுதந்திர உணர்வு, பலம் பெற்று திகழ விளைதல், தேர்ச்சியும் திறனும் பெற்று திகழ முயலுதல் போன்றவை அடங்கும். பிறரால் பாராட்டப்படும் அளவுக்கு தான் மதிப்புற்று திகழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். செருப்பு தைக்கும் தொழிலாளி கூட என் வேலையை பார்த்து காசு கொடு என்று கூறும்போது அவன் தனது தன்மதிப்பு தேவையை நிறைவு செய்வதை நாம் காண முடியும். செருப்பு தைக்கும் தொழிலாளி கூட என் வேலையை பார்த்து காசு கொடு என்று கூறும்போது அவன் தன்மதிப்பு தேவையை நிறைவு செய்வதை நாம் காண முடியும். தன்மதிப்பு தேவை நிறைவேறாத காரணத்தால் தாழ்வு மனப்பான்மை, தன்னை பற்றிய அவநம்பிக்கை, பிறரோடு கூடி செயல்பட முடியாத தன்மை ஆகியவை தோன்றுகின்றன. தன்மதிப்பு தேவை நிறைவேறாத காரணத்தால் தாழ்வு மனப்பான்மை, தன்னை பற்றிய அவநம்பிக்கை, பிறரோடு கூடி செயல்பட முடியாத தன்மை ஆகியவை தோன்றுகின்றன. அடைவூக்க தேவைகள். இதில் அறிவு, புரிந்து கொள்ள விளைதல் போன்றவை அடங்கும். செய்திகளின் மூலத்தோடு தொடர்பு கொள்ளுதல், எவற்றை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அறிந்திருத்தல், பொருட்கள், நிகழ்வுகள், குறியீடுகள் பற்றி அறிந்திருத்தல் ஆகியவை அறிவு தேவையில் அடங்கும். இதில் அறிவு, புரிந்து கொள்ள விளைதல் போன்றவை அடங்கும். செய்திகளின் மூலத்தோடு தொடர்பு கொள்ளுதல், எவற்றை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அறிந்திருத்தல், பொருட்கள், நிகழ்வுகள், குறியீடுகள் பற்றி அறிந்திருத்தல் ஆகியவை அறிவு தேவையில் அடங்கும். தொடர்புகளை பற்றி அறிதல், செயல்முறைகளை அறிதல், பல்வகை அறிவுசார் செயல்களை இணைத்தல் ஆகியவை புரிந்து கொள்ளும் தேவையில் அடங்கும். அடைவுசார் தேவை என்பது அறிவுசார் தேவையாகும். தொடர்புகளை பற்றி அறிதல், செயல்முறைகளை அறிதல், பல்வகை அறிவுசார் செயல்களை இணைத்தல் ஆகியவை புரிந்து கொள்ளும் தேவையில் அடங்கும். அடைவு தேவை என்பது அறிவுசார் தேவையாகும். அழகுணர்வு தேவைகள் ஏஸ்தட்டிக் நீட்ஸ். முறைமை, தூய்மை, அழகு, இலக்கியச் சுவை ஆகியவை இவ்வகை தேவைகளுள் அடங்கும். முறைமை, தூய்மை, அழகு, இலக்கியச் சுவை ஆகியவை இவ்வகை தேவைகளுள் அடங்கும். கீழ்நிலை அடிப்படை தேவைகள் நிறைவு பெறாதவர்கள் அழகுணர்வு தேவைகளை பற்றி நினைத்தே பார்க்க மாட்டார்கள். கீழ்நிலை அடிப்படை தேவைகள் நிறைவு பெறாதவர்கள் அழகுணர்வு தேவைகளை பற்றி நினைத்தே பார்க்க மாட்டார்கள். குப்பத்து மக்கள் தங்கள் இருப்பிடத்தையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளாததற்கு இதுதான் காரணமாகும். தன்னிறைவு தேவைகள் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். முதல் 3 நிலை தேவைகள் குறைபாட்டினை நிறைவு செய்ய உதவுவன டிஃபிஷியன்சி நீட்ஸ். முதல் 3 நிலை தேவைகள் குறைபாட்டினை நிறைவு செய்ய உதவுவன. அடுத்த 4ம் வளர்ச்சி பெற்று மனித பண்புகளை முழுமை பெற உதவும் தேவைகளாகும். growth or being needs. அடுத்த 4ம் வளர்ச்சி பெற்று மனித பண்புகள் முழுமை பெற உதவும் தேவைகளாகும். மாஸ்லோ தேவை படிநிலைகளின் விரிவாக்கம். மாஸ்லோவின் இந்த நிலை மாதிரியானது அறிவாற்றல் மற்றும் அழகியல் தேவைகள் மற்றும் பிற்கால தேவைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலை மாதிரியில் மாற்றங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் இதில் 7 நிலை மாதிரி மற்றும் 8 நிலை மாதிரி ஆகியவை அடங்கும். இவை இரண்டும் 1970களில் உருவாக்கப்பட்டன. உயிரியல் மற்றும் உடலியல் தேவைகள் காற்று, உணவு, தாகம், தங்குமிடம், அரவணைப்பு, கவர்ச்சி, தூக்கம் போன்றவை.
உயிரியல் மற்றும் உடலியல் தேவைகள் காற்று, உணவு, தாகம், தங்கும் இடம், அரவணைப்பு, கவர்ச்சி, தூக்கம் போன்றவை. பாதுகாப்பு தேவைகள் கூறுகளிலிருந்து உடல் உழைப்பு, வேலை, பாதுகாப்பு, ஒழுங்கு, சட்டம், வீடு, குடும்பம் மற்றும் அறநெறி. கூறுகளிலிருந்து உடல் உழைப்பு, வேலை, பாதுகாப்பு, ஒழுங்கு, சட்டம், வீடு, குடும்பம் மற்றும் அறநெறி. அன்பு உரிமை தேவைகள் நட்பு, காதல் மற்றும் நம்பிக்கை ஆகியவை அன்புக்கு தேவையான பாசத்தையும் அன்பையும் பெறுதல் மற்றும் வழங்குதல். அன்பு உரிமை தேவைகள் நட்பு, காதல் மற்றும் நம்பிக்கை ஆகியவை அன்புக்கு தேவையான பாசத்தையும் அன்பையும் பெறுதல் மற்றும் வழங்குதல். மாஸ்லோ 2 வகைகளாக பிரிக்கப்பட்ட மதிப்பு தேவைகளை கூறியுள்ளார். மாஸ்லோ 2 வகைகளாக பிரிக்கப்பட்ட மதிப்பு தேவைகளை கூறியுள்ளார். தன்னை பற்றிய மதிப்பு, கண்ணியம், சாதனை, தேர்ச்சி, சுதந்திரம். தன்னை பற்றிய மதிப்பு, கண்ணியம், சாதனை, தேர்ச்சி, சுதந்திரம் மற்றும் மற்றவர்களிடமிருந்து நற்பெயர் அல்லது மரியாதைக்கான விருப்பம். மற்றவர்களிடமிருந்து நற்பெயர் அல்லது மரியாதைக்கான விருப்பம். எடுத்துக்காட்டு சமூக உயர்நிலை, மதிப்பு, மாற்று, மரியாதை. சமூக உயர்நிலை, மதிப்பு, மாற்று, மரியாதை. அறிவாற்றல் தேவைகள் அறிவு மற்றும் புரிதல், ஆர்வம், ஆய்வு, பொருள் மற்றும் முன்கணிப்பு. அறிவு மற்றும் புரிதல், ஆர்வம், ஆய்வு, பொருள் மற்றும் முன்கணிப்பு. அழகியல் தேவைகள் அழகு, சமநிலை, வடிவம் ஆகியவற்றிற்கான பாராட்டு மற்றும் தேடல். அழகு, சமநிலை, வடிவம் ஆகியவற்றிற்கான பாராட்டு மற்றும் தேடல். தன்னிறைவு தேவைகள் சுய மனநிறைவு, தனிப்பட்ட வளர்ச்சியின் நாட்டம் மற்றும் இறுதி அனுபவங்களை உணர்ந்து கொள்ளுதல். சுய மனநிறைவு, தனிப்பட்ட வளர்ச்சியின் நாட்டம் மற்றும் இறுதி அனுபவங்களை உணர்ந்து கொள்ளுதல். ஒருவர் தான் அடைய நினைக்கும் அனைத்தையும் அடைதல் வேண்டும். ஒருவர் தான் அடைய நினைக்கும் அனைத்தையும் அடைதல் வேண்டும். ஆழ்நிலை தேவைகள் ஒரு நபர் தனிப்பட்ட சுய அனுபவங்கள் மற்றும் இயற்கையுடனான சில அனுபவங்கள், அழகியல் அனுபவங்கள், பாலியல் அனுபவங்கள், மற்றவர்களுக்கு சேவை, அறிவியல் மற்றும் மத நம்பிக்கையின் நாட்டம். ஆழ்நிலை தேவைகள் என்பவை ஒரு நபரின் தனிப்பட்ட சுய அனுபவங்கள் மற்றும் இயற்கையுடனான சில அனுபவங்கள், அழகியல் அனுபவங்கள், பாலியல் அனுபவங்கள், மற்றவர்களுக்கு சேவை செய்யும் அறிவியல் மற்றும் மத நம்பிக்கையின் நாட்டம் போன்றவை. How do we become happy? A question that has been asked since the dawn of man and answered by philosophers, gurus, and recently psychologists. One of them was Abraham Maslow, who formulated his hierarchy of needs, also known as Maslow's pyramid. What can we learn from this pyramid if we want to be happy? Maslow's pyramid is divided in 5 levels: physiological, safety, love and belonging, esteem, and self-actualization needs. Physiological needs are biological and physical requirements, like breathing, food, water, and sleep. When these needs are not fulfilled, they become the only thing we are preoccupied with. Safety needs are physical safety and needs for home, employment, income, and health. Without fulfillment of these needs, a person feels constantly insecure and unprotected. Love and belonging needs deal with our desires for good family relationships, friendships, and sexual intimacy. Without them, we might become depressed or experience loneliness. Esteem needs are needs like self-esteem, confidence, achievement, and respect by others. Self-actualization needs deal with creativity, spontaneity, and problem-solving.
Self-actualizing people have a grounded sense of well-being and satisfaction, and a sense of awe, wonder, and gratitude about life. Maslow noted that his hierarchy is a general description. Levels are not fixed, and each need does not have to be fulfilled 100% to move to higher levels. So, how do we become happy? Maslow called the lower 4 levels deficiency needs. If we don't have them met, it influences our psychological health and obstructs our tendency for growth, autonomy, identity, and excellence. Fulfill your needs at all levels and become a truly happy person. மாஸ்லோ கோட்பாட்டின் கல்வி தாக்கங்கள். பண்பாட்டிலோ பண வசதிகளிலோ சமூக மதிப்பிலோ பிற்பட்டுள்ள குடும்பங்களிலிருந்து பள்ளிக்கு வரும் குழந்தைகளது கல்வி முன்னேற்றத்தை மதிப்பிடுவதில் அவர்களது அடிப்படை தேவைகள் எந்த அளவுக்கு அவர்களது குடும்ப சூழ்நிலையில் நிறைவு செய்யப்பட்டுள்ளன என்பதை ஆசிரியர் கருத்தில் கொள்ள வேண்டும். பண்பாட்டிலோ பண வசதிகளிலோ சமூக மதிப்பிலோ பிற்பட்டுள்ள குடும்பங்களிலிருந்து பள்ளிக்கு வரும் குழந்தைகளது கல்வி முன்னேற்றத்தை மதிப்பிடுவதில் அவர்களது அடிப்படை தேவைகள் எந்த அளவுக்கு அவர்களது குடும்ப சூழ்நிலையில் நிறைவு செய்யப்பட்டுள்ளன என்பதை ஆசிரியர் கருத்தில் கொள்ள வேண்டும். அடிப்படை தேவைகள் பெருமளவு நிறைவு பெறும் வகையில் வகுப்பறை சூழ்நிலை அமைய வேண்டும். அடிப்படை தேவைகள் பெருமளவு நிறைவு பெறும் வகையில் வகுப்பறை சூழ்நிலை அமைய வேண்டும். போதிய வெளிச்சம், நல்ல காற்றோட்டம் உள்ள வகுப்பறை, தேவையானவர்களுக்கு சத்துணவு, சீருடை ஆகியவை அளிக்க ஏற்பாடு செய்தல், ஒவ்வொரு மாணவரிடமும் ஆசிரியர் அன்பு காட்டி அவனது உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதன் வழியாக அவனிடம் ஏற்புணர்வை தோற்றுவித்தல் போன்றவை யாவும் இதற்கு உதவும். போதிய வெளிச்சம், நல்ல காற்றோட்டம் உள்ள வகுப்பறை, தேவையானவர்களுக்கு சத்துணவு, சீருடை ஆகியவை அளிக்க ஏற்பாடு செய்தல், ஒவ்வொரு மாணவனிடமும் ஆசிரியர் அன்பு காட்டி அவனது உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதன் வாயிலாக அவனிடம் ஏற்புணர்வை தோற்றுவித்தல் போன்றவை யாவும் இதற்கு உதவும். ஒரு செயலில் வெற்றி கிட்டினால் ஒருவன் அச்செயலுக்கு மேற்பட்ட நிலை செயலை செய்வதில் ஆர்வமுள்ளவனாக இருப்பான். வெற்றி அவ்வாவு நிலையை உயர்த்த வல்லது. ஒரு செயலில் வெற்றி கிட்டினால் ஒருவன் அச்செயலுக்கு மேற்பட்ட நிலை செயலை செய்வதில் ஆர்வமுள்ளவனாக இருப்பான். வெற்றி அவ்வாவு நிலையை உயர்த்த வல்லது. எனவே ஒவ்வொரு மாணாக்கனுக்கும் ஓரளவேனும் வெற்றியினை தரத்தக்கதாக வகுப்பறை செயல்களையும் ஒப்படைப்புகளையும் ஆசிரியர் அமைத்திட வேண்டும். எனவே ஒவ்வொரு மாணாக்கனுக்கும் ஓரளவேனும் வெற்றியினை தரத்தக்கதாக வகுப்பறை செயல்களையும் ஒப்படைப்புகளையும் ஆசிரியர் அமைத்திட வேண்டும். பின்பற்றப்படும் பாடத்திட்ட ஏற்பாடு கரிக்குலம். பின்பற்றப்படும் பாடத்திட்ட ஏற்பாடு சமூக தேவைகளுக்கு உகந்ததாக இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய அச்சமின்றி மாணவர்கள் கற்றலில் முனைப்போடு ஈடுபட முடியும். எனவே கலைத்திட்டத்தை அவ்வப்போது மாணவர்களது தொழில் தேவைகளை சார்ந்து மாற்றி அமைத்திடல் வேண்டும். பின்பற்றப்படும் பாடத்திட்ட ஏற்பாடு சமூக தேவைகளுக்கு உகந்ததாக இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய அச்சமின்றி மாணவர்கள் கற்றலில் முனைப்போடு ஈடுபட முடியும். எனவே கலைத்திட்டத்தை அவ்வப்பொழுது மாணவர்களின் தொழில் தேவைகளை சார்ந்து மாற்றி அமைத்திடல் வேண்டும். மாணவர்களது வெற்றிகள் பற்றிய உடனடி அறிவு ஃபீட்பேக். மாணவர்கள் வெற்றிகள் பற்றிய உடனடி அறிவு அவர்களுக்கு அவ்வப்போது ஆசிரியரால் அளிக்கப்பட்டால் மேல்நிலைப்பட்ட ஊக்கிகள் சிறப்பாக செயற்பட தொடங்கும். மாணவர்களது வெற்றிகள் பற்றிய உடனடி அறிவு அவர்களுக்கு அவ்வப்போது ஆசிரியரால் அளிக்கப்பட்டால் மேல்நிலைப்பட்ட ஊக்கிகள் சிறப்பாக செயல்பட தொடங்கும்.
கல்வியின் இலக்குகள் மாணாக்கர்களது திறமைக்கு அறைகூவல்களாக அமைகிறது. அதேபோல் அவை முயன்று அடையக்கூடியவனவாகவும் அவர்களது வளர்ச்சி தேவைகளுடன் இணைந்தவையாகவும் இருத்தல் வேண்டும். கல்வியின் இலக்குகள் மாணாக்கர்களது திறமைக்கு அறைகூவல்களாக அமைகிறது. அதேபோல் அவை முயன்று அடையக்கூடியவனவாகவும் அவர்களது வளர்ச்சி தேவைகளுடன் இணைந்தவையாகவும் இருத்தல் வேண்டும். பல்வகை இயந்திரங்களை இயங்க வைக்க பல்வகை எரிசக்தி பொருட்கள் தேவைப்படுகிறது போன்று பல்வேறு மாணாக்கர்களுக்கு கற்பித்தலிலும் பல்வேறு பாடங்களை கற்பித்தலிலும் பல வகை ஊக்கிகளை ஆசிரியர் பயன்படுத்துதல் வேண்டும். பல்வகை இயந்திரங்களை இயங்க வைக்க பல வகை எரிசக்தி பொருட்கள் தேவைப்படுவது போன்று பல்வேறு மாணாக்கர்களுக்கு கற்பித்தலிலும் பல்வேறு பாடங்களை கற்பித்தலிலும் பல வகை ஊக்கிகளை ஆசிரியர் பயன்படுத்துதல் வேண்டும். தன்மதிப்பீடு. ஒன்றிப்போதல் என்பது ஒரு டேஷ் எடுத்துக்காட்டு. ஒன்றிப்போதல் என்பது ஒரு டேஷ் எடுத்துக்காட்டு. தன்னிறைவு தேவைகளின் இரண்டு பிரிவுகள் டேஷ் மற்றும் டேஷ். தன்னிறைவு தேவைகளின் இரண்டு பிரிவுகள் டேஷ் மற்றும் டேஷ். ஒரு நபர் தனது தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது தனது வாழ்நாளில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைப்பது சரி அல்லது தவறு. ஒரு நபர் தனது தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது தனது வாழ்நாளில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைப்பது சரி தவறு. மாஸ்லோவின் படிநிலைகளில் எத்தனை தேவைகள் புதிதாக விரிவாக்கப்பட்டுள்ளன? மாஸ்லோவின் படிநிலைகளில் எத்தனை தேவைகள் புதிதாக விரிவாக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 7. ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் சி டி 7. தன்னிறைவு தேவை பெற்ற நபரின் சில குணாதிசயங்களை குறிப்பிடுக. தன்னிறைவு தேவை பெற்ற நபரின் சில குணாதிசயங்களை குறிப்பிடுக. பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கடினமாக உழைப்பது டேஷ் நடத்தை. பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கடினமாக உழைப்பது டேஷ் நடத்தை. Thank you.